ஹாய் மீடியா, சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நண்டு கிரேவி தாங்க செய்ய போகிறேன். கார்த்தி வந்து மீன் எடுத்துகிட்டு வரேன்னு தான் சொன்னான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, நண்டே வாங்கிட்டு வந்துட்டான். ஃபஸ்ட்டெல்லாம் நண்டு அடிக்கடி எடுத்து சமைப்போம். இப்போ வந்து நண்டே அவ்வளோவா எடுக்கிறது இல்லை. அதனாலவா என்னமோ தெரியல. இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, நண்டு கிரேவி வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நான் இடையில ஒரு டைம் கேட்டேன். அதனாலவா என்னென்னு தெரியல. பையப்பிள்ளை எனக்கு வந்து நண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவன் சேலரி போடுறதுக்காக கிளம்பி போயிட்டான். சரி, அதுக்குள்ளே சமைச்சு அவன் வரதுக்குள்ளே சாப்பிட்லாம், ஏன்னா பசி தாங்க மாட்டோம் பார்த்தீங்களா. அதனால் சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நண்டு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் பார்த்து தான் சமைக்கிறதுக்கே ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாதுங்க. நிறையா வந்து எனக்கு அவ்வளோவா சமைக்க தெரியாது. நான் யூடியூப்பை தான் பார்த்துக்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம், சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருவேன். அதோட மிக்ஸ் பண்ணி தக்காளியை போட்டு நல்லா வதக்கி லைட்டாக தண்ணியை ஊற்றி விட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அந்த தக்காளி வேகிற வரைக்கும் நான் விட்டுருவேன். அது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நண்டு எடுத்து போட்டுட்டு உப்பு பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் வேணும்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்குவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக இறக்க போகிறப்ப அந்த மிளகு வந்து அரைச்சி அதுக்கு மேலே பெப்பர் பொடி வந்து லைட்டாக தூவி எடுத்துக்குவேன். கார்த்தி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுற வேலையை மட்டும் என் கையில் கொடுக்கவே மாட்டாங்க. நான் நல்லா க்ளீன் பண்ண மாட்டேன்னு இல்லை, எனக்கு அது வந்து ஒரு மாதிரி அதையே யோசிச்சுட்டே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து அவன் அந்த க்ளீன் பண்ணுற பொறுப்பை மட்டும் என் கையில் ஒப்படைக்க மாட்டான். மீன் வாங்கிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அங்கேருந்தே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவான். அதே சிக்கனாக இருந்தாலும் அதே மாதிரி அங்கே பீஸாக போட்டு வாங்கிட்டு வந்துடுவான். வீட்டில் வந்து அவன் தான் வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பான் எனக்கு. ஸோ அதனால் அந்த க்ளீனிங் ஒர்க்குக்கு மட்டும் இந்த நான்வெஜ்ஜில் வந்து நான் போகவே மாட்டேன் எப்பயுமே. எப்படியோ ஒரு வழியாக நல்லா சமைச்சு முடிச்சிட்டேங்க. இதுக்கப்புறம் வந்து கார்த்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். பட் என்னால் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் சாப்பாடு போட்டு ரெடியாக உட்காந்துட்டேன். வாழை சாப்பாடே இப்போ தாங்க சாப்பிட்றேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, நண்டு கிரேவி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிப்ஸுங்க. நான் சாப்பிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கும் ஊட்டி விடணும். சண்டே ஸ்பெஷல் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.